பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 19 அதிகாரம் 9வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, சகேயு என்ற மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாக பிரவேசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆயக்காரனும் தலைவர்களுக்கு ஐஸ்வர்யவானுமாய் இருக்கிற சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா, வரி வசூலிக்கிறபடினால அவன் அநியாயமான காரியங்களுக்குள்ளாக அவன் கடந்து போனான். அநியாய வட்டிக்காரனாக அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனை பார்த்தாலே ஒதுங்கி ஓடிடுவாங்க. இவன் அநியாயக்காரன், இவன் மோசமானவன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவனுக்கு தேவையானதெல்லாம் பணம் பணம், அந்த பணத்தின் மைண்ட் செட்லயே தான் அவனுடைய காரியம் இருக்கும். அநியாயமான காரியங்களாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த ஊர்ல இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று இந்த சகேயு கேள்விப்படுறார். 3வது வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் வகை தேடினான். அவன் குள்ளனானபடினாலே ஜனக்கூட்டங்களுக்குள்ளே அவரை காணக்கூடாதபடிக்கு அவரால் பார்க்க முடியல. அவன் ரொம்ப குள்ளமா இருக்கிறான். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க போற வழியில ஓடி போய் ஒரு மரத்துல ஏறிக்கிறான். அந்த மரத்துல ஏறி இயேசு வரத பார்த்துக்கிட்டு இருக்கான். இயேசு எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்க்க அவன் வகை தேடுகிறான். ஆனா அவன் எப்பேற்பட்ட மனுஷன் அப்படின்னு பாக்குறோம். அவன் ஆயக்காரனா இருக்கிறான், வரி வசூலிக்கிறவன் அப்படின்னா. சோ அவன் அநியாயமான காரியங்களுக்குள்ளாக அவன் வட்டி வசூலிக்கிற காரியம், பணத்தை வாங்குற காரியம், அதுல எல்லாம் அநியாயமானவனா இருக்கிறான். ஆனா அப்பேற்பட்டவனுக்கு ஒரு காரியம் வருகிறது. என்னன்னா, அந்த ஊர்ல இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். இயேசு அற்புதம் செய்கிறாரு, இயேசு அதிசயம் செய்கிறாரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுக்கிறாரு, நடக்க முடியாதவங்களுக்கு கால்கள்ல நடக்க செய்கிறாரு, ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரு, பிசாசுகளை ஓட்டுகிறாரு. இந்த கேள்விகளை பட்டதுனால இயேசு யாரு, எல்லாரும் அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, எப்படிப்பட்ட மனுஷன், சரி நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்கிறாரு அப்படின்னுட்டு அவர் என்ன பண்ணுகிறான், நம்ம பார்க்கணும்னு ஏதோ தானு மூலையில நின்று பார்த்துருக்கலாம். ஆனா அவன் பார்க்க முடியாது, நம்ம ரொம்ப குள்ளமா இருக்கிறோம், அவர் வரும்போது ஜனமா இருப்பாங்க, சோ நம்ம சந்தில கிந்துல பார்க்க முடியாது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அவன் என்ன பண்றான், எப்படியாவது பார்க்கணும்ட்டு ஒரு மரத்துக்கு மேல முயற்சி பண்ணி அவன் ஏறி போகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, நீங்களும் அப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இயேசுவை எப்படியாவது பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரை பார்க்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். தேவனை தேடினீங்கன்னா நிச்சயமா உங்களால பார்க்க முடியும். அப்படி அவன் பார்க்கணும்னு வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த வழியா வருகிறார். ஸ்ட்ரெயிட்டா எங்க வராரு அப்படின்னா, இந்த சகேயு ஏறி நின்ற மரத்துக்கிட்ட நிக்கிறார். நின்னு இயேசு அந்த இடத்துல நிக்கிறத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே பிரமித்து போய் நிக்கிறாங்கன்னா, நடந்து வந்தவர் திடீர்னு நிக்கிறாரேன்ட்டு அந்த மரத்துக்கு மேல நிமிர்ந்து பார்த்து, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிற்கு தங்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. ஒரு பாவி, அவன் அக்கிரமக்காரன், அவன் அநியாயக்காரன், அநியாயமா வட்டி வாங்குறவன், அவனை ஜனங்கள்லாம் ஓடி ஒளிறாங்க அவங்க கிட்ட நிக்க கூடாதுன்னு. ஆனா இயேசு அந்த பாவியை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். பாவியை தேடி அவன் சொல்லுகிறார், நான் வாப்பா, நீ கீழே இறங்கி வாப்பா, நான் உங்க வீட்டுக்கு வரேன். இன்னைக்கு இந்த பிரசங்கத்து மூலமா உங்க வீடுகளுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருகிறார். அவரை நீங்க வாங்க ஆண்டவரே நீ ஏற்றுக்கொண்டீங்கன்னா இன்னைக்கு என்ன ஒரு அற்புதம் தெரியுமா, அவர் ஏற்றுக்கொண்டு இறங்கி வரான். அப்படி கண் கலங்கி வரான். இயேசு எதுவுமே பேசல, அவன் கூட நடந்து வருகிற வேலைகள் இல்ல, அவனே மனம் மாற்றுகிறான். மனம் மாறுகிறது. ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் வீட்டுக்கு நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனே தன்னைத்தானே மனம் மாற்றத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான். இயேசு நம்ம கூட வராரு, அவர் நல்லவர், அவர் பரிசுத்தவான், அவரு நம்ம கூட வராரு, நம்ம வீட்டுக்கு வராரு. அப்போ அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு, நம்ம அநியாயமா இருக்கிறோம், அவரை போல நம்ம மாத்தணும்னு சொல்லிட்டு இந்த வேளையில, ஆண்டவரே நான் யார்கிட்டயாவது அநியாயமா நான் வட்டிக்கு வாங்கியிருந்தா, அநியாயமா பாவம் செஞ்சிருந்தேன்னா, நான் அந்த பணத்தை வாங்கியிருந்தேன், நாளைத்தானே நான் திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்றால் நாம முதலாவது மனம் மாறுதல் தேவைப்படுகிறது. நீங்க எத்தனையோ பேர் இயேசு பிடிக்கும்னு நீங்க தொடர்ந்து ப்ரே பண்ணா ஆண்டவர் செய்வார், ப்ரே பண்ணா ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்வார் அப்படின்னு அற்புதத்துக்காக தேடி வரவங்க உண்டு. இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறேன் பாருங்க.
நீங்கள் உங்கள் மனதை மாற்றினால் மாத்திரம்தான் உங்கள் வீடு முழுவதும் ரட்சிக்கப்படும். நீங்க ஏதோ அந்த நேரத்துல பசிக்கு கேட்கறீங்க, கொடுக்கலாம், அவ்வளவுதான். தவிர நீங்க நித்தியமா உங்க வீட்டுக்கு சாப்பாடு இருக்கணும், நித்தியமா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா மனம் மாற்றம் தேவை. சகேயு மனம் மாறினான். முழு மனதோட. இயேசு சொல்லவே இல்லை, அப்பா நீ பாவி, நான் பரிசுத்தவான், நான் உன் கூட வரேன், எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்க, நீ மனசு கொஞ்சம் மாத்திக்கப்பா, நீ மாத்தி கொஞ்சம் வாப்பான்னு கூப்பிடவே இல்லை. அவர் அமைதலோடு நடக்கிறார். இவன் தான் உணர்கிறான் அவர் நம்மள மாதிரி மாற முடியாது, நாம தான் அவரை மாதிரி மாறணும்னு தன்னை அர்ப்பணித்தான். உடனே இயேசு வாயிலிருந்து வந்த வார்த்தை தெரியுமா? உன் மனமாற்றத்தை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, நீங்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள். அல்லேலூயா. சோ இன்றைக்கு இந்த அருமையான பிரசங்கத்தை கேட்டவர்களே, உங்கள் மனதை மாற்றுங்க. எங்கெல்லாம் அநியாயமான ஒரு மனநிலைமை உங்களுக்கே தெரியும், எந்த இடத்துல அநியாயம் செய்யறோன்ட்டு. நான் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பா பேசிட்டேன், நான் தப்பா பணம் வாங்கிட்டேன், நான் வட்டிக்கு வாங்கிட்டேன், நான் வட்டிக்கு கொடுத்துருக்கேன், நான் இவங்களை அடிச்சு நான் வாங்கிட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைவுகள் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிடுங்க. தேவன்கிட்ட உண்மையான மனம் மாறினீங்கன்னா உங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். முழு குடும்பமே. அந்த வீட்டுல 10 பேர் 20 பேர் இருந்தாலும் முழு குடும்பம் ரட்சிக்கப்படுவீர்கள். சோ இன்றைய தினம் கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு தருவதற்கு உங்கள் மனமாற்றம் தேவை. சகேயுவை பார்த்து சொன்ன வாக்கு, இந்த நேரத்துல மனம் மாறி இருப்பீர்கள், நிச்சயமா உங்க வீட்டை தேடி ஒரு பெரிய ரட்சிப்பு வருகிறது. ஆமென். ரட்சிப்பு என்றால் உங்களை விடுதலையாக்குகிறவர். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகேயுவை போல மனம் மாறுகிற இந்த மனம் மாற்றத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. யாரெல்லாம் இந்த வேளையில மனம் மாறி இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே பாவங்களை மன்னித்து பரிசுத்த வாழ்க்கை மாத்திரமல்ல, குடும்பத்தை கடனிலிருந்து காப்பாற்ற போகிறீர் ஆண்டவர். பிரச்சனையிலிருந்து நீ காப்பாற்ற போகிறீர் ஆண்டவரே. வியாதி விக்கிரங்களிலிருந்து காப்பாற்ற போகிறீர். ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தொடர்ந்து வழிநடத்தும் இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.